Hi, this is Ragashruti. இன்னைக்கு current affairs class பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 கொஷின் பேப்பரோட டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபர்ஸ்ட் 2 பேசேஜஸ் பார்த்தோம். இன்னைக்கு மீதி இருக்க 3 பேசேஜஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ பேசேஜ் 3 பார்க்கலாம். பேசேஜ் 3 டாக்ஸ் அபவுட் சந்திரயான் 3. சந்திரயான் 3 வந்துட்டு நம்ம 2023 லான்ச் பண்ணோம். ஸோ உலக அளவில் பேசப்பட்ட ஒரு லான்ச் இது, ஒரு அச்சீவ்மெண்ட் ஃபார் இந்தியா. அண்ட் இந்தியாவும் வந்துட்டு ரொம்ப பெருமைப்பட்ட ஒரு விஷயம் இது. ஸோ இந்த பேசேஜ் என்ன அப்படின்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு இந்த லான்ச்சுக்கு அப்புறம் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதுதான் இந்த பேசேஜாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். India has become the 4th country in the world to touch the surface of the moon. ஓகேயா? ஸோ 4th country in the world மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக 4th country? ஸோ நமக்கு முன்னாடி 3 countries வந்துட்டு ஆல்ரெடி மூணுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பியிருக்காங்க. இப்போ 4th கண்ட்ரியா இந்தியா வந்துட்டு ஹஸ் அச்சீவ் திஸ். என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் வந்துட்டு, நாம் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்துட்டு மூணுக்கு அனுப்பியிருக்கோம். ஓகேயா? இதுதான் வந்துட்டு நம்மளோட அச்சீவ்மெண்ட்னு சொல்றாங்க. ஸோ டு டச் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் அப்படின்னா என்னன்னு பாருங்க. டு டச் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் அப்படின்னா என்னது? நம்ம இந்தியால இருந்து ஏதோ ஒரு மனுஷனை அனுப்பி அவனை போயிட்டு டச் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கோமா? அது கிடையாது. நம்ம இந்தியா வந்துட்டு மூணுக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் போயிட்டு மூணுல லேண்ட் ஆயிருக்கு, மூணோட சர்ஃபேஸை டச் பண்ணிருக்கு அப்படிங்கிறதா இதோட அர்த்தம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ முன்னாடி நம்ம 3rd வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல ஒரு கண்ட்ரியா இருந்தோம். 3rd ரோல இருந்து மற்ற டெவலப்ட் கண்ட்ரீஸ் வந்துட்டு அவங்களோட அச்சீவ்மெண்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்துட்டு நிறையவே மாறி இருக்கு. ட்ரேடாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்தியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு. ஸோ ட்ரேடில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு இட் இஸ் த 4th லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்டு. ஓகே, இந்த பேசேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா ஹஸ் பிகம் த 5th லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த வேர்ல்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 5th அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து 2023 வந்து மோடி வந்து இந்த ஸ்பீச் கொடுத்தாரு இல்லையா? ஸோ 2023 இந்தியா வந்து 5th லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருந்துச்சு. ஆனால் ஜூன் 2025 இந்தியா ஹஸ் பிகம் த 4th லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த வேர்ல்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி USA, செகண்ட் வந்து சைனா, 3rd ஜெர்மனி, 4th இப்போ வந்து இந்தியாவா இருக்கு. ஸோ 2023 யாரு 4th இருந்தா அப்படின்னா ஜப்பான். இப்போ வந்து ஜப்பான் 5th பிளேஸ் போயிருக்கு, 4th பிளேஸ் வந்து இந்தியா இருக்கு. ஓகே, ஸோ 4th லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த வேர்ல்டு வந்து இந்தியா. ட்ரேடா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், இந்தியா வந்துட்டு ரொம்பவே முன்னேறி இருக்கு. ஸோ டெக்னாலஜியில நம்ம இந்த அளவுக்கு முன்னேறதுக்கு மிக முக்கியமான மேஜர் ரோல் பிளே பண்ணது யாரு அப்படின்னா இஸ்ரோ தான். ஸோ இந்த லான்ச்க்கும் இஸ்ரோ தான் காரணம். ஸோ இஸ்ரோ ஹஸ் பிளேட் அ மேஜர் ரோல். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, இஸ்ரோ ஹஸ் பிளேட் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சந்திரயான் 3 வந்துட்டு லேண்டர், ரோவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஸோ அந்த லேண்டர் பேர் வந்து விக்ரம், ரோவர் பேர் வந்து பிரக்யான். லேண்டர் அப்படின்னா அது வந்து மூணோட சர்ஃபேஸ்ல லேண்ட் பண்ணி இந்த ரோவரை வந்துட்டு வெளியில டிப்ளாய் பண்ணும். அதுதான் இந்த லேண்டரோட ஒர்க். ஸோ இந்த லேண்டர் பேரு தான் விக்ரம். ஸோ விக்ரம் சாராபாய் நமக்கு தெரியும், அவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். ஸோ அவரை வந்து ஆனர் பண்ற மாதிரி தான் இந்த லேண்டரோட பேர் வந்து விக்ரம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த ரோவர் பேர் வந்துட்டு பிரக்யான். ஸோ பிரக்யான் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு வீல்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா மூணோட சர்ஃபேஸ்ல வந்துட்டு மூவ் ஆகிட்டே போயிட்டு பிக்சர்ஸ் எடுக்கும், அந்த என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணும், சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணும். அதுதான் வந்துட்டு இந்த பிரக்யானோட ஒர்க். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு லேண்டர் அண்ட் ரோவர், விக்ரம் அண்ட் பிரக்யான்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்லி இந்த பேசேஜ்ல கொடுத்துருக்கிறது. இப்போ கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இன் வாட் டிட் இந்தியா பிகம் த 4th கண்ட்ரி இன் த வேர்ல்டு? ஸோ 4th கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நம்ம பேசேஜ்ல பார்த்தோம்ல, எதுல வந்துட்டு இந்தியா இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பேசேஜ்ல என்ன பார்த்தோம்? ஸோ இந்தியா ஹஸ் பிகம் த 4th கண்ட்ரி இன் த வேர்ல்டு டு டச் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன்னு பார்த்தோம், கரெக்டா? ஸோ டு டச் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன்னா என்னது? மூணோட சர்ஃபேஸ்ல நம்ம ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பி லேண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா இதோட மீனிங். இது வந்து எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்க்கலாம். சென்டிங் அ ஸ்பேஸ் கிராஃப்ட் டு த மூன், இது தப்பு. லேண்டிங் அ ஸ்பேஸ் கிராஃப்ட் டு த மூன், இது வந்துட்டு கரெக்ட். 3rd ஆப்ஷன் பாருங்க, லேண்டிங் அ மேன் ஆன் த மூன். கடைசி ஆப்ஷன் கிராஷ் லேண்டிங் அ ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆன் த மூன், இதுவும் தப்பு. ஸோ நம்ம பார்த்தது லேண்டிங் அ ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆன் த மூன், அதுதான் வந்துட்டு டச்சிங் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூனுக்கு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டு பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ரோல் ஆஃப் பிரக்யான்? ஸோ பிரக்யானோட ரோல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரக்யான் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ரோவர்னு பார்த்தோம். அதுக்கு வீல்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா மூணோட சர்ஃபேஸில் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பிக்சர்ஸ் எடுக்கும், மூணோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பிக்சர்ஸ் எடுக்கும், சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணும் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ அது நம்ம பார்க்கலாம் இங்கே எங்கே கொடுத்துருக்காங்கன்னு. டு மூவ் அரவுண்ட் த மூன் லீவிங் ஃபுட் பிரிண்ட்ஸ். ஸோ ஃபுட் பிரிண்ட்ஸ் வச்சுட்டே போகும். ஃபுட் பிரிண்ட்ஸ்னா என்னது? கால் தடம் விட்டுட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு.
டு டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் த மூன் வைல் மூவிங் அப்படின்றதா கரெக்டான ஆப்ஷன். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், அது மூவ் ஆகிட்டே இருக்கும், பிக்சர்ஸ் எடுத்துகிட்டே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ பி தான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன். சி வந்து ஷோயிங் தீஸ் பிக்சர்ஸ் டு த வேர்ல்டு, இதுவும் தப்பு. டி பாருங்க, டு ரெக்கார்ட் த லேசர் ரேடியேஷன், இதுவும் தப்பு. ஸோ இதுவும் வந்து பேசேஜ்லேருந்தே நமக்கு தெரியும். பேசேஜில் பாருங்க, த பிக்சர்ஸ் டேக்கன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கேமராஸ். ஸோ இது எங்கே கொடுத்துருக்காங்க, பிரக்யான் பற்றி பேசும்போது தான் கொடுத்துருக்காங்க, பிக்சர்ஸ் டேக்கன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கேமராஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ பிரக்யான் வந்துட்டு இட் லீவ்ஸ் இட்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் த மூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் லீவ்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் த மூன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அது போக போக அந்த வீல்ஸ் இருக்குல்ல, தடம் வந்துட்டு அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டே போகும். அதுதான் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் த மூன், அதோட தடம் வந்துட்டு இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பிரக்யானோட மேஜர் ஒர்க் என்னது, அது போற இடத்த எல்லாத்தையும் போட்டோகிராஃப்ஸ் எடுத்துட்டே போகும். அதுதான் பிரக்யான் அப்படின்ற ரோவரோட ஒர்க். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் வந்துட்டு பி தான். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, நேம் ஒன் இன்ஸ்டிடியூஷன் தட் பிளேட் அ மேஜர் ரோல் இன் பிரிங்கிங் இந்தியா டு த ஃபோர்ஃப்ரண்ட். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பேசேஜில். ஸோ இந்தியா வந்துட்டு இந்த அளவுக்கு டெக்னாலஜியில் அட்வான்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு மேஜர் ரோல் பிளே பண்ண இன்ஸ்டிடியூஷன் எதுன்னு பார்த்தோம், இஸ்ரோன்னு பார்த்தோம். அது ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ சி தான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன், தட் இஸ் இஸ்ரோ. இது பேசேஜில் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ இஸ்ரோ ஹஸ் பிளேட் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பேசேஜில் இந்த இடத்துல இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் இஸ்ரோ. இதுவும் வந்து பேசேஜ்லேருந்தே நமக்கு கிடைச்ச ஒரு ஆன்சர். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த நேம் ஆஃப் த மூன் லேண்டர் அண்ட் த ரோவர். ஸோ மூனோட லேண்டர் அண்ட் ரோவர் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லேண்டர் பேர் என்னன்னு பார்த்தோம், விக்ரம்னு பார்த்தோம். ரோவர் பேர் பிரக்யான்னு பார்த்தோம். இதுவும் பேசேஜ்லேருந்தே நமக்கு கிடைச்ச ஆன்சர் தான். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ, விக்ரம் அண்ட் பிரக்யான். ஓகே, இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, whom did the prime minister address this to. ஸோ இந்த ஸ்பீச் கொடுத்துருக்காரு இல்லையா பிரைம் மினிஸ்டர், சந்திரயான் 3யோட லான்ச்சுக்கு அப்புறம் இந்த ஸ்பீச்சை யாருக்கு அட்ரஸ் பண்ணுறாரு, யாருக்கிட்ட இந்த ஸ்பீச்சை கொடுக்குறாரு அப்படின்றதா கொஸ்டின். ஸோ இப்போ பேசேஜில் பார்க்கலாம். ஸோ அவர் இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க, ஆல் த சயின்டிஸ்ட்ஸ் லைக் யூ ஹேவ் டன் இட். ஸோ உங்களை மாதிரியான சயின்டிஸ்ட் இதை பண்ணியிருக்கீங்க, இதை அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ யார்கிட்ட இதை அட்ரஸ் பண்ணுறாரு, சயின்டிஸ்ட் கிட்ட அட்ரஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு இந்த லைன்ல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர் என்னது, டு த சயின்டிஸ்ட்ஸ் ஆஃப் இஸ்ரோ. ஸோ இதுதானே வந்துட்டு பேசேஜ்ல இருக்கு, சயின்டிஸ்ட் கிட்ட அட்ரஸ் பண்றாரு. ஆல் த சயின்டிஸ்ட் லைக் யூ ஹேவ் டன் இட், உங்களை மாதிரியான சயின்டிஸ்ட் வந்துட்டு இதை அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றதுனால டி தான் கரெக்டான ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட் ஹேட் டச் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்தியா வந்துட்டு 4th country டு டச் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன்னு சொல்லி பேசேஜில் பார்த்தோம். ஸோ நமக்கு முன்னாடி 3 countries ஆல்ரெடி சர்ஃபேஸ் ஆஃப் த மூனை டச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 3 countries யாரு அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். மற்ற 5 கொஸ்டின் நம்ம பேசேஜ்லேருந்தே ஆன்சர் பண்ண முடிஞ்சு. இது வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். ஸோ நமக்கு முன்னாடி ஆல்ரெடி மூணில் லேண்ட் பண்ண 3 countries யாரு அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுஎஸ்எஸ்ஆர், சைனா. இப்போ வந்துட்டு இந்தியாவும் லேண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன். ஓகேயா, ஸோ யுஎஸ்ஏ, யுஎஸ்எஸ்ஆர், சைனா, இந்தியா. ஸோ இந்த 4 countries தான் வந்து they have touched the surface of the moon. ஸோ ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசேஜ் 4 பார்க்கலாம். பேசேஜ் 4 டாக்ஸ் அபவுட் G20 சம்மிட். G20 சம்மிட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஓகே, G20, G5, G7, G10 இந்த மாதிரி நிறைய குரூப்பிங்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ G5 கண்ட்ரீஸ் என்ன, G7 கண்ட்ரீஸ்ல என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்கு, G10 கண்ட்ரீஸ்ல என்னென்ன இருக்கு, G20ல என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அண்ட் இப்போ G20 கண்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த G20 கண்ட்ரீஸ்ல எந்தெந்த G7 கண்ட்ரீஸ் இருக்கு, காமனா எந்தெந்த கண்ட்ரீஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ G20 சம்மிட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சம்மிட் வந்துட்டு அந்த வருஷம் எந்த கண்ட்ரியில நடந்துச்சு, அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் ஆர் பிரைம் மினிஸ்டர் யாரு, அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் என்ன. ஓகே, அடுத்த வருஷம் அந்த G20 சம்மிட் எந்த கண்ட்ரியில நடக்க போகுது, அண்ட் பிரசிடென்சி வந்துட்டு எந்த கண்ட்ரி ஹோல்ட் பண்ணியிருக்கா, இப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். ஆல்சோ அந்த வருஷத்துல நடக்கிற G20 சம்மிட்டோட தீம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து பேசிக்கான விஷயங்கள் நீங்க G20 பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இந்த பேசேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 18th G20 சம்மிட் பத்தி தான் இந்த பேசேஜ் பேசுது. ஸோ இந்த 18 G20 சம்மிட் வந்துட்டு இந்தியாவில் நடந்தது. இந்தியாவில் எங்கே நடந்தது, நம்மளோட கேபிட்டல் நியூ டெல்லியில் 18 G20 சம்மிட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 25 வேர்ல்ட் லீடர்ஸ் வந்துட்டு இந்த G20 சம்மிட்ல கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆல்சோ G20 சம்மிட் அப்படின்னா யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாருங்க, 19 countries and European Union. Okay, so G20 comprises of 19 countries plus European Union. European Union அப்படிங்கிறது ஒரு யூனியன் ஆஃப் கண்ட்ரீஸ். யூரோப்ல இருக்க நிறைய கண்ட்ரீஸ் வந்துட்டு அந்த யூரோப்பியன் யூனியன்ல பார்ட்டா இருக்கும், மெம்பர்ஸா இருப்பாங்க. ஸோ 19 countries plus this European Union, இது ரெண்டும் சேர்ந்தது தான் G20. ஓகே, இதுல இருந்து நிறைய பிரசிடென்ட்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் டெலிகேட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கறது தான் கொடுத்துருக்காங்க. இப்போ G20 மெம்பர்ஸ் பாருங்க, இந்த 20 கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து 85% ஆஃப் குளோபல் ஜிடிபி வச்சிருக்காங்க. ஓகே, குளோபல் ஜிடிபியில் 85% வந்து இந்த G20 மெம்பர்ஸ் கிட்ட தான் இருக்கு. பிளஸ் 75% ஆஃப் த குளோபல் ட்ரேடும் வந்துட்டு இந்த G20 மெம்பர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. பிளஸ் 2/3 ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷனும் இந்த G20 கண்ட்ரீஸ் கீழே தான் வருது. ஓகே, ஸோ எக்கானமி ரிலேட்டடான விஷயங்கள் அண்ட் ட்ரேட் ரிலேட்டடான விஷயங்கள் வந்துட்டு இந்த 20 கண்ட்ரீஸ் கீழே ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த பேசேஜ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் யாரெல்லாம் வந்துட்டு இந்த G20 சமிட்டை அட்டென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ இது வேணா நீங்க படிச்சுக்கலாம். ஐம் நாட் கோன் எக்ஸ்பிளைன் இட், இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் G20 சமிட் 2023யோட தீம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தீம் என்னன்னு பாருங்க, வாசுதேவ குடும்பகம். ஓகே, இதுதான் வந்து G20 2023யோட தீம். வாசுதேவ குடும்பகம் அப்படின்னா ஒன் எர்த், ஒன் ஃபேமிலி, ஒன் ஃபியூச்சர். ஸோ நம்ம எல்லாருமே இந்த எர்த்ல இருக்க எல்லாருமே ஒரு குடும்பம், நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, அது நோக்கி நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இந்த வருஷத்தோட தீம், 2023யோட தீம். ஓகே, ஸோ திஸ் இஸ் பேசிக்லி அபவுட் G20 சம்மிட் 2023. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் G20 சம்மிட் நடக்கும் போது நீங்க என்ன பண்ணணும், எந்தெந்த கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஓகே, அது எந்த கண்ட்ரில நடக்குது, எந்த கண்ட்ரி பிரசிடென்சி வச்சிருக்காங்க, அந்த வருஷத்துல நடந்த G20 சம்மிட்டோட தீம் என்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியணும். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the group of 20 or G20 is a forum for டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ G20 அப்படின்னா இந்த குரூப்பிங் எதுக்காக ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இப்போ இந்த பேசேஜ்லேயே பாருங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 85% ஆஃப் குளோபல் ஜிடிபி வந்துட்டு இந்த G20 கண்ட்ரீஸ் கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு. குளோபல் ஜிடிபி ரெஃபர்ஸ் டு எக்கனாமிக்ஸ், எக்கானமி ரிலேட்டடா. பிளஸ் 75% ஆஃப் குளோபல் ட்ரேடும் வந்துட்டு இந்த G20 கண்ட்ரீஸ் கீழே தான் வருதுன்னு பார்த்தோம். ஸோ குளோபல் ட்ரேடும் என்னது, எக்கனாமி ரிலேட்டடாக தான் ஒரு டேர்ம். ஸோ இங்கே கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எக்கனாமிக் கோஆப்ரேஷன்னா என்னது, இந்த G20 கண்ட்ரீஸ், இந்த 20 கண்ட்ரீஸும் சேர்ந்து அவங்களுக்கு இருக்க காமனான எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிப்பாங்க, தன்னோட எக்கனாமியை வந்துட்டு வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷன்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அதுதான் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஸோ அதுதான் வந்துட்டு இவங்களோட மேஜர் எய்ம். இந்த ஃபோரம் எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் எக்கனாமிக் கோஆப்ரேஷனுக்காக ஃபார்ம் பண்ண ஒரு ஃபோரம் தான் G20. ஸோ ஏ தான் கரெக்டான ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, the G20 summit is hosted by the incumbent presidency. incumbent presidency அப்படின்னா அந்த வருஷம் எந்த கண்ட்ரி பிரசிடென்ட்டா இருக்கோ, G20க்கு பிரசிடென்ட்டா இருக்கோ அந்த கண்ட்ரில தான் அந்த வருஷம் G20 சம்மிட்டும் நடக்கும். ஓகேயா, ஸோ இந்த வருஷம் வந்துட்டு இந்தியா வந்து பிரசிடென்சி வகிச்சிருக்கு அப்படின்னா இந்தியாவில் தான் G20 சம்மிட் நடக்கும். ஓகேயா, ஸோ அதுதான் வந்துட்டு இன்கம்பென்ட் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The G20 presidency is responsible for bringing together the G20 agenda in consultation with other members and in response to developments in the global economy. Which country will hold the presidency in 2024? ஸோ பேசிக்காக இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 2023ல வந்து இந்தியா பிரசிடென்சி ஹோல்ட் பண்ணியிருந்தது, 2024ல எந்த கண்ட்ரி பிரசிடென்சி ஹோல்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ கடைசி லைன் தான் கொஷின், விச் கண்ட்ரி வில் ஹோல்ட் த பிரசிடென்சி இன் 2024, இவ்வளோதான் கொஷின். ஸோ அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க 3 லைன்ஸ் நீங்கள் கன்ஃபியூஸே பண்ணிக்க வேணாம், நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி படிச்சுக்கலாம். ஆனால் கடைசியாக கொடுத்துருக்கிறது தான் உங்களுக்கு கேள்வி. ஓகே, 2024ல எந்த கண்ட்ரி பிரசிடென்சி வச்சிருக்கோம் அப்படின்றதா கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பிரேசில். ஓகே, சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசேஜ்லேருந்து எந்த கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு இருக்காது, இது எல்லாமே ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ G20 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னால இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 2024ல எந்த கண்ட்ரி பிரசிடென்சி வச்சிருந்தது அப்படின்னா பிரேசில் தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which one of the following countries is not a member of the G20? ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் வந்து தப்பு, எந்த ஆப்ஷன் வந்துட்டு G20ல ஒரு மெம்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன்
G20ல என்னென்ன மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ, ஈஜிப்ட். ஈஜிப்ட் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் G20. ஓகேயா? ஸோ இது வந்துட்டு இது ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும், நீங்க படிச்சிருக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. அட் எவ்ரி G20 summit the host country invites countries and institutions that are not members of the G20. Which among the following denotes the correct list of countries being G20 invitees to the summit held in New Delhi in September 2023? ஸோ இது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு G20 சம்மிட் நடக்கும்னு நம்ம பார்த்தோம். ஸோ எல்லா மெம்பர் கண்ட்ரீஸும் அதில் கலந்துப்பாங்க. ஆனால் சில கண்ட்ரீஸை இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க அப்சர்வர் ஸ்டேட்டஸ் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து அப்சர்வ் பண்ணலாம், அந்த சம்மிட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணலாம். அவங்க மெம்பர்ஸாக இருக்க மாட்டாங்க, அவங்கள இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இந்த G20 கண்ட்ரீஸ் வந்து இன்வைட் பண்ணி நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த செப்டம்பர் 2023 நடந்த G20 சம்மிட்க்கு எந்தெந்த கண்ட்ரீஸை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதா கேள்வி. ஸோ 4 லைன்ஸ் அந்த கேள்வி இருந்தாலுமே நீங்க வந்து ஈஸியா வந்துட்டு புரிஞ்சுக்கணும். பிகாஸ் G20 இன்வைட்டீஸ் இவ்வளவுதான் உங்களுக்கு கேள்வியே. இந்த வருஷம் வந்துட்டு G20 இன்வைட்டீஸ் யாரு, இவ்வளவுதான் உங்களுக்கு கேள்வியே. ஸோ 4 லைன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேயா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி, பங்களாதேஷ், சிங்கப்பூர், ஸ்பெயின், நெதர்லாண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுல இந்த 4 கண்ட்ரீஸும் வந்துட்டு இன்வைட்டீஸா இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த 4 கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், எதுவுமே பேசேஜ்ல இருந்து கேட்கல. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா கொஸ்டின்ஸும் மற்ற பேசேஜ்ல ஒரு 90 to 95% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பேசேஜ்லேருந்தே நம்மளால ஆன்சர் பண்ண முடிஞ்சு. ஸோ நம்ம அதுவே ரிலை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக எல்லாமே இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ இந்த வருஷம் ஈஸியாக வந்துச்சு. ஓகே, ஸோ பேசேஜ்லேருந்தே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக நான் வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ அடுத்த பேசேஜ் பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணாங்க இல்லையா, அது ரிலேட்டடாக தான் இந்த பேசேஜ் இருக்கு. ஸோ கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் வந்துட்டு இந்த ஸ்பீச் கொடுத்தாரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில். அதுதான் வந்துட்டு நமக்கு பேசேஜாக கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எல்லா கொஸ்டின்ஸும் பேசேஜ்லேருந்தே தான் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு பேசேஜ். ஸோ உங்களுக்கு பேசேஜ் புரியலனாலுமே பரவாயில்ல, நீங்கள் எப்படி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்ரோச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நம்ம இதை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, பிகாஸ் எல்லாமே வந்துட்டு பேசேஜ்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த லைஃப் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் ரெஃபர்ட் டு ஹியர்? கான்ட்ரடிக்ஷன்னா முரண்பாடு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு பேசேஜ்ல எங்க இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி அதை பார்த்தாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன்லேயே நமக்கு லைஃப் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வார்த்தை இருக்கு. ஸோ என்ன முரண்பாடு பத்தி இங்க பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இன் பாலிடிக்ஸ் we will have equality and in social and economic structure continue to deny the principle of one man one value. ஸோ பாலிடிக்ஸில் வந்துட்டு ஈக்குவாலிட்டி இருக்கு, ஆனால் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரில் அந்த ஈக்குவாலிட்டியை டினை பண்ணுறாங்க, கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாலிடிக்ஸில் ஈக்குவாலிட்டி இருக்கும், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஸ்ட்ரக்சரில் இன்இக்வாலிட்டி இருக்கும் அப்படின்றத பேசிக்லி இங்கே கொடுத்துருக்கிறது. இது வந்து ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏ ஆப்ஷன் பாருங்க, ஈக்குவாலிட்டி இன் பாலிடிக்ஸ் பட் இன்இக்வாலிட்டி இன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதானே நம்ம பார்த்தோங்க, பாலிடிக்ஸ்ல ஈக்குவாலிட்டி இருக்கு, ஆனால் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்ல இன்இக்வாலிட்டி. ஸோ ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். பி பாருங்க, இன்இக்வாலிட்டி இன் பாலிடிக்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இது தப்பு. ஈக்குவாலிட்டி இன் பாலிடிக்ஸ் தான் பேசேஜ்ல பார்த்தோம். சி பாருங்க, இன்இக்வாலிட்டி இன் சோஷியல் ஸ்ட்ரக்சர் பட் ஈக்குவாலிட்டி இன் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர். ஈக்குவாலிட்டி இன் பாலிடிக்ஸ் தான் பார்த்தோம். ஸோ இது தப்பு. எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஸ்ட்ரக்சர்ல இன்இக்வாலிட்டின்னு தானே பார்த்தோம். ஸோ சி ஆப்ஷன் தப்பு. டி பாருங்க, ஈக்குவாலிட்டி இன் பாலிடிக்ஸ் கரெக்டு, அண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாலிடிக்ஸ்லையும் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்லையும் ஈக்குவாலிட்டி, விச் இஸ் ராங். பாலிடிக்ஸில் மட்டும்தான் ஈக்குவாலிட்டின்னு சொல்லி பேசேஜில் பார்த்தோம். ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்னது? ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. What will happen according to Dr. Ambedkar if we continue to deny equality in our social and economic life? ஸோ சோஷியல் அண்ட் எக்கனாமிக் லைஃப்ல நம்ம ஈக்குவாலிட்டியை மறுத்துட்டே வந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு அப்படின்றதா கேள்வி. ஸோ இந்த வேர்டு வந்துட்டு பேசேஜ்ல எங்க இருக்குன்னு பார்க்கலாம். கண்டினியூ டு டினை ஈக்குவாலிட்டி, இந்த வார்த்தை வந்துட்டு பேசேஜ்ல எங்க இருக்குன்னு பார்க்கலாம். பிகாஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணுவோம் இல்லையா, கீவேர்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். ஸோ கொஷனில் வந்துட்டு இந்த கீவேர்டு இருக்குது அப்படின்னா அதே கீவேர்ட் பேசேஜில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி தான் நம்ம இந்த பேசேஜை வந்து அப்ரோச் பண்ணுறோம். ஸோ டு டினை ஈக்குவாலிட்டி இன் அ சோஷியல் அண்ட் எக்கனாமிக் லைஃப்,
இந்த வார்த்தை வந்துட்டு பேசேஜில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டு டினை ஈக்குவாலிட்டி இன் ஆர் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் லைஃப். ஓகே, அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் வி கண்டினியூ டு டினை இட் ஃபார் லாங். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப நாளாக இந்த கண்டினியூ பண்ணுறோம், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் லைஃப்பில் ஈக்குவாலிட்டியை நம்ம மறுத்துட்டே வரோம் ரொம்ப நாளாக அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, we will do so only by putting our political democracy in peril. ஸோ நம்மளோட பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வந்துட்டு டேஞ்சரில் ஆகிடும் அப்படின்றாங்க. ஸோ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியை டினை பண்ணிட்டே வரோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வந்துட்டு டேஞ்சரில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே பேசேஜில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏ ஆப்ஷன் பாருங்கள், தே வில் பி நோ இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்க்கல, தப்பு. ஆர் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வில் பி இன் டேஞ்சர், இதுதான் வந்து நம்ம அங்கே பேசேஜில் பார்த்தோம். ஸோ பி தான் கரெக்டான ஆப்ஷன். சி பாருங்க, ஈக்குவாலிட்டி இன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் லைஃப் வில் பி அச்சீவ்ட் நெவர்த்லெஸ், இப்படி நம்ம எதையுமே பார்க்கல பேசேஜில். ஸோ அது தப்பு. ஆர் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் லைஃப் வில் பி இன் பெரில், இதுவும் தப்பு. எது வந்து பெரில்ல இருக்கும், எது டேஞ்சரில் இருக்கும்னு பார்த்தோம், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி டேஞ்சரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ டி ஆப்ஷன் தப்பு. ஓகேயா, இதுவும் வந்துட்டு நம்மளால பேசேஜ்லேருந்தே ஆன்சர் பண்ண முடிஞ்ச ஒரு கொஷின். இப்போ தேர்ட் கொஷின் போகலாம். வாட் மைட் பி த காஸ் அக்கார்டிங் டு டாக்டர் அம்பேத்கர் இஃப் திங்ஸ் கோ ராங் அண்டர் த நியூ கான்ஸ்டிடியூஷன்? ஸோ நம்மளோட புது கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது தப்பாயிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம பேசேஜ்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுல கீவேர்டு என்ன எடுத்துக்கலாம்? வாட் மைட் பி த காஸ் ஆர் ரீசன் இஃப் திங்ஸ் கோ ராங் அண்டர் த நியூ கான்ஸ்டியூஷன், இதுதான் நம்ம கீவேர்டை எடுத்துக்க போகிறோம். இது வந்து பேசேஜில் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இஃப் திங்ஸ் கோ ராங் அண்டர் த நியூ கான்ஸ்டிடியூஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் என்னது அப்படின்றதே இங்கே கொடுத்துருக்காங்க. த ரீசன் வில் நாட் பி தட் வி ஹேட் அ பேட் கான்ஸ்டிடியூஷன். வாட் வி வில் ஹாவ் டு சே இஸ் தட் மேன் வாஸ் வைல். ஓகே, ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் கீழே திங்ஸ் வந்துட்டு தப்பாக போயிருக்கு அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ண வந்த மக்கள் வந்துட்டு தப்பான மக்கள் அப்படின்னு தான் நம்ம ரீசன் கொடுக்க முடியும். நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அது வந்துட்டு டைரக்டா நமக்கு பேசேஜ்ல எங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இந்த கான்ஸ்டிடியூஷன் வாஸ் இக்னோர்டு. கான்ஸ்டிடியூஷனே வந்துட்டு நம்ம இக்னோர் பண்ணனால திங்ஸ் வந்துட்டு புது கான்ஸ்டிடியூஷன் கீழே தப்பா போயிருச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. பி ஆப்ஷன் பாருங்க, தட் த மென் கால்ட் அப்பான் டு ஒர்க் த கான்ஸ்டிடியூஷன் வேர் குட். ஓகே, ஸோ கான்ஸ்டிடியூஷனை வந்துட்டு மேக் பண்ண கூப்பிட்ட மக்கள் வந்துட்டு குட்டா இருந்தாங்க, அதனால தான் கான்ஸ்டிடியூஷன் தப்பா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ராங். That the men called upon to work the constitution were not good. ஸோ கான்ஸ்டியூஷன் கீழே ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக போயிருச்சு அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருந்தார் அவர்? கான்ஸ்டிடியூஷன் தப்பு கிடையாது, அந்த கான்ஸ்டிடியூஷனை ஒர்க் பண்ண கூப்பிட்ட மக்கள் வந்துட்டு நாட் குட், அதுதான் வந்துட்டு ரீசனாக அம்பேத்கர் கொடுத்துருந்தாரு. அதனால சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். டி ஆப்ஷனும் நமக்கு சி கரெக்ட்னால டி ஆப்ஷன் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, வாட் டஸ் சோஷியல் டெமோக்ரஸி மீன்? ஸோ சோஷியல் டெமோக்ரஸினா என்ன அப்படின்னா இதுக்கு சி தான் கரெக்டான ஆப்ஷன், ஈக்குவாலிட்டி இன் சோஷியல் லைஃப். ஓகேயா, இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். வென் டஸ் அ பேட் கான்ஸ்டிடியூஷன் டேர்ன் அவுட் டு பி குட்? ஸோ ஒரு பேட் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னா அது எப்போ ஒரு நல்ல கான்ஸ்டிடியூஷனாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுதான் கேள்வி. ஸோ இது பேசேஜில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளோட கீவேர்ட்ஸ் என்னவா எடுத்துக்கலாம்? பேட் கான்ஸ்டிடியூஷன் டேர்ன் அவுட் டு பி குட், இதுதான் கீவேர்ட்ஸை எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்க, however bad a constitution may be, it may turn out to be good if those who are called to work it happen to be a good lot. ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் தப்பாக இருந்தாலுமே பரவாயில்ல, ஆனால் அதை ஒர்க் பண்ண கூப்பிட்ற மக்கள் வந்துட்டு நல்ல மக்களாக இருந்தால் அந்த பேட் கான்ஸ்டிடியூஷனுமே நல்ல கான்ஸ்டிடியூஷனாக குட் கான்ஸ்டிடியூஷனாக மாறும் அப்படின்றத இந்த பேசேஜில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ நல்ல கான்ஸ்டிடியூஷனாக இருந்தாலுமே அது எப்போ தப்பாக போகும் அப்படின்னா அதை ஒர்க் பண்ண கூப்பிட்ற மக்கள் வந்துட்டு தப்பாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல கான்ஸ்டிடியூஷனுமே பேடாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் பேசேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எப்போ ஒரு பேட் கான்ஸ்டிடியூஷன் குட் கான்ஸ்டிடியூஷனாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் என்ன பார்த்தோம்? ஒரு பேட் கான்ஸ்டியூஷன் எப்போ குட் கான்ஸ்டியூஷனாக மாறும்? அதை ஒர்க் பண்ண கூப்பிட்ற பீப்புள் வந்துட்டு குட்டாக இருந்தாங்கன்னா அந்த ஒரு பேட் கான்ஸ்டியூஷனுமே குட்டாக மாறும் அப்படின்னு பார்த்தோம். ஏ ஆப்ஷன் பாருங்க, when the people called upon to work it are good.
ஸோ அதை ஒர்க் பண்ண கூப்பிட்ற பீப்புள் வந்து குட்டாக இருந்தாங்கன்னா ஒரு பேட் கான்ஸ்டிடியூஷனுமே குட்டாக மாறும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு தப்புன்னு நம்ம சொல்லிடலாம். பிஏ பாருங்க, when the people called upon to work it are bad, இங்கே பேடுன்னு கொடுத்தனால இது தப்பு. when the constitution is amended, அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணால் அது குட் ஆகிடும் அப்படின்றாங்க. அது நம்ம பேசேஜில் பார்க்கல, அது தப்பு. none of the above தப்பு. ஓகே, ஸோ the correct option is A. கடைசி கொஸ்டின் பாருங்க, which of the following statement is not correct about what Dr. B.R. Ambedkar feel about the constitution? So டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்துட்டு சில விஷயங்கள் சொல்றாரு கான்ஸ்டியூஷன் பத்தி. ஸோ அதுல வந்துட்டு இந்த 4 ஆப்ஷன்ல எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நம்ம பேசேஜ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ B.R. அம்பேத்கர் என்னென்ன சொல்லியிருக்காரு கான்ஸ்டியூஷன் பத்தி அப்படின்னு பார்த்தா நமக்கு எது தப்பு எது கரெக்ட்னு சொல்லி ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ பேசேஜ் பார்க்கலாம். ஸோ அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ ஃபீல் தட் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஒர்க்கபிள், இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் and it is strong enough to hold the country together both in peace time and in war time. ஓகே, ஸோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒர்க்கபிள் அண்ட் இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்றாரு. ஒர்க்கபிள்னா என்னது, நம்மளால அதை அமெண்ட் பண்ண முடியும். ஃப்ளெக்சிபிள்னா ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இப்போ இருக்க விஷயத்த வந்துட்டு வேற மாதிரி மாற்றணும் அப்படின்னாலும் நம்மளால பண்ண முடியும். அண்ட் நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்துட்டு இட் இஸ் வெரி ஸ்ட்ராங். நார்மலாக பீஸ்ஃபுல்லாக இருக்க டைம்லையும் சரி, வார் டைம்லையும் சரி, நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்துட்டு இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் டு ஹோல்ட் த கண்ட்ரி டுகெதர். நம்மளோட இந்தியா வந்துட்டு பீஸ் டைம்லையும் சரி, வார் வந்தாலும் சரி, ஸ்ட்ராங்காக யுனைட்டடாக இருக்கிறதுக்கு நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்கிறாரு. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் இஸ் ஒர்க்கபிள், இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஸ்ட்ராங் எனஃப் டு ஹோல்ட் த கண்ட்ரி டுகெதர். எப்போ பீஸ் டைம்லையும் சரி, வார் டைம்லையும் சரி, இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்கிறாரு. இது வந்துட்டு ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அம்பேத்கர் சொன்னதில் எந்த ஆப்ஷன் வந்து தப்பான ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் பாருங்க, த கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஒர்க்கபிள். ஒர்க்கபிள்னு அவர் சொன்னாரு, பார்த்தோம். ஸோ இது கரெக்ட். கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஃப்ளெக்சிபிள், ஃப்ளெக்சிபிளாக அவர் சொன்னாரு. ஸோ இது கரெக்ட். சி ஆப்ஷன் பாருங்க, த கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஸ்ட்ராங் எனஃப் டு ஹோல்ட் த கண்ட்ரி டுகெதர் இன் பீஸ் டைம் ஒன்லி. ஸோ பீஸ் டைமில் மட்டும்தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம கண்ட்ரியை ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் சொல்லியிருக்கு. ஸோ இது தப்பு. பீஸ் டைம்லையும் சரி, வார் டைம்லையும் சரி, ரெண்டு டைம்லையுமே வந்து கான்ஸ்டியூஷன் வந்து இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொன்னார். ஸோ சி ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கு, ஒன்லி பீஸ் டைம்னு சொல்லுது, விச் இஸ் ராங். இப்போ டி ஆப்ஷன் பாருங்க, த கான்ஸ்டியூஷன் இஸ் ஸ்ட்ராங் எனஃப் டு ஹோல்ட் த கண்ட்ரி டுகெதர் போத் இன் பீஸ் டைம் அண்ட் இன் வார் டைம். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன். இன்னைக்கு நம்ம மற்ற 3 பேசேஜஸ் பார்த்தோம். ஸோ இந்த 2024 அனாலிசிஸ் நம்ம வந்துட்டு இந்த கிளாஸோடு நம்ம முடிக்கிறோம். ஸோ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுது, 2024 கிளாட் கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஈஸியான பேப்பர். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் நம்ம பேசேஜ்லேருந்தே எடுத்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம கம்ப்ளீட்டாக இதையே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. பேசேஜில் இருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த வருஷம் தான் இவ்வளோ ஈஸியாக இருந்தது, ஆனால் அடுத்த வருஷம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கலாம். எல்லாமே ஃபேக்ட் பேஸ்ட் கொஷின்ஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருங்க. கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். தேங்க்யூ.